கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நான் பாட்டுக்கு சிவனேன்னு வரலாற்று காணொளிகள் போடலாம்னு இருந்தேன். ஆனா கடைசியில என்னையும் கேட்டாங்களே. தமிழில் தன்னகரம் எங்கே வரும்னு தெரியாது, ரன்னகரம் எங்கே வரும்னு தெரியாது. தமிழின் சிறப்பெழுத்தான ழாவை 5 தடவைக்கு மேலே சரியாக உச்சரிக்க வராது. இதில் யார் திராவிடர்கள்னு ஆராய்ச்சி வேற. மூளைக்கு எந்தலா வரும்னு தெரியல. இவர் தமிழர்களுக்கு அறிவியல் பாடம் எடுக்கிறாரு. இதில் இவர் ப்ரொஃபஸர் வேறையாம். சாரு நம்ம ஊரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவாரு. இன்னைக்கு நாம மிஸ்டர் ஜிகேவின் தீவிர ரசிகர், திராவிடத்தின் பழைய சொம்பு, வெள்ளைக்காரன் சொன்னா பொய்யாகாது, நான் கருவில் இருந்த போதே அறிவியல் புத்தகம் படித்து கொண்டிருந்தேன் போன்ற பல அடைமொழிக்கு சொந்தக்காரர். அவர்தான் சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் என்ற சேனலில் உருட்டும் மாபெரும் உருட்டு வித்தகரான சயின்ஸ் ஃபேக்ட்ஸ் திராவிடர். சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. உள்ள ஆரம்பிக்கலாங்களா? இந்த அரைவேக்காடின் மிகப்பெரிய கோமாளித்தனத்தை பார்க்கலாம். தமிழர்கள்னு சொன்னாலே இந்த யூடியூப் விஞ்ஞானியால் பொறுத்துக்கவே முடியாது, உடனே டீபங்க் பண்ணிடுவார். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல வை. நமக்கு தான் தமிழில் தப்பில்லாமல் எழுதவே வரலையே, இதில் சித்தர்களின் பாடல்களுக்கு விளக்கம் சொல்லலாமா? நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. தமிழில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவல் அறிவை வச்சுட்டு இந்த திராவிட சொம்பு திருமூலரை டீபங்க் பண்ணுறாராம். ஒரு பாடல திருமூலர் எழுதின ஒரு பாடல் அனுப்பி வச்சு திருமூலர் எப்படி அந்த காலத்திலேயே அணு பத்தி சொன்னாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இந்த பாடல்ல திருமூலர் அணு பத்தி தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். திருமூலருடைய காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 6ஆவது நூற்றாண்டு காலகட்டத்தை சேர்ந்தவர் திருமூலர். திருமூலரின் காலம் கிபி 6ஆம் நூற்றாண்டாம். திருவள்ளுவரின் காலமே ஒரு ஊகத்தில் தான் கணிச்சாங்க. அதுலேயே 100% அக்யூரசி கிடையாது. இதில் திருமூலர் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராம். பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டவங்க சொன்னாங்க, அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லவர்கட்கு, அணுவில் அணுவை அணுகளும் ஆமே அப்படி சொல்லி அந்த பாடல் அவர் சொல்லியிருக்காரு. சீர்பிரித்து எழுதியிருக்க இந்த பாடலையே படிக்க இந்த முக்குறாரு இந்த யூடியூப் விஞ்ஞானி. இதுல சீர்பிரிக்காம இருந்திருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும்னு பாருங்க. சோலி முடிச்சு. அணுவில் அணுவினை ஆதிபிரானை, அணுவில் அணுவினை 1000 கூறிட்டு, அணுவில் அணுவை அணுக வல்லார்கட்கு, அணுவில் அணுவை அணுகளும் ஆமே. இதுதான் இந்த பாட்டு. இதை விட்டுட்டு வல்லமை, மன்மதன்னு சிம்பு நடிச்ச எல்லா படம் பேரையும் சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுல அவர் அணு அப்படின்னு மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா. சோ ஆன்மாவை தான் அவர் அணு அப்படின்னு மென்ஷன் பண்றார். இந்த பாடல்ல திருமூலர் சொல்றது அணு என்று மாடர்ன் சயின்ஸ் சொல்ற ஆட்டம் கிடையாதான். இதில் திருமூலர் கூறுவது ஆன்மாவையா, அணு என்ற சொல் ஆன்மாவையே குறிக்குதுன்னு இவரோட பொய்யான மட்டமான உருட்டலை நிரூபிக்க சூடாமணி நிகண்டுக்கெல்லாம் போய் பாட்டையும் பார்க்கலாம். அதே குருடன் பகுதியில் 2010வது பாடலில் நம்ம பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவர நின்ற கலப்பது உணரார், இணையிலி ஈஸ்தன் அவன் எங்குமாகி தனிவர நின்றனன் சரந்தானே அப்படி சொல்லி அந்த பாடல் இருக்கு. சோ இந்த பாடல்ல லானாவும் வராது, லானாவும் வராது, சாராவும் வராது, பேரு மட்டும் சுப்பிரமணிய பாரதி. சூடாமணி நிகண்டு தெளிவா சொல்லுது அணு என்பது கண்களுக்கு புலப்படாத பொருள்னு. ஆனா இதை இந்த அரைவேக்காடு எப்படி உருட்டிருக்காருன்னா, இன்னொரு பாட்டை மேற்கோள் காட்டி பாத்தீங்களா இது ஆன்மாவைத்தான் குறிக்குதுன்னு தன்னோட அரைவேக்காட்டுத்தனத்தை நிரூபிச்சிருக்காரு. திருமூலருக்கு எப்படி ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் முதல்ல ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதையும் ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரையும் வந்துட்டு வெளி உலகத்துக்கு சொன்னவர். ஜான் டால்டன் அப்படின்றவர் தான் முதல்ல ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறதையும் ஆட்டத்துடைய ஸ்ட்ரக்சரையும் வந்துட்டு வெளி உலகத்துக்கு சொன்னவர். இந்த ஜான் டால்டனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபி 1800. சோ கிபி 1800ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அணுவை பத்தி அதுக்கு முன்னாடியே எப்படி நம்ம திருமூலர் சொன்னாரு அப்படின்ற கேள்வி இவர் மட்டும் இல்ல, இது போல நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த திருமூலர் சொன்ன அணு என்ன அப்படின்னு பார்க்கலாம். மாடர்ன் சயின்ஸ் தான் ஆட்டமை கண்டுபிடிச்சது, அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது அப்படின்ற கருத்தை நிரூபிக்க இந்த அரைவேக்காடும் மிஸ்டர் ஜிகே போன்ற அரைவேக்காடும் யூடியூபில் விஞ்ஞானம் பேசும் தற்குறிகளும் இதை நிரூபிக்க பல உருட்டிட்டு வராங்க.
எத்தனை சித்தர்கள் உண்டு, எத்தனை ஆயிரம் பாடல்களை அவங்க பாடியிருக்காங்க, அணுக்கொள்கையை பற்றி யாரெல்லாம் பாடியிருக்காங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் டீபங்க் பண்ண வந்துட்டாரு நம்ம அலோபதி சொம்பு. தமிழில் பிழை இல்லாமல் எழுதவே தெரியல, ஒரு சொல்லின் பொருள் தெரியலை. இப்போ நாம் இந்த யூடியூப் அரைவேக்காடை டீபங்க் பண்ணுவோமா? இடைக்காடர் திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து 54வது பாடலாக கடுகை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னு பாடுறாரு. கடுகை துளைத்து அதில் 7 கடலை உள்ளடக்கி என்று அவர் அணுவின் தன்மையை உணராமலா சொல்லியிருக்காரு? இதையே ஔவை பாட்டி எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அணுவை துளைத்தேழ் கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள்னு சொல்றாங்க. அணுவை பற்றியும் அணுவின் ஆற்றலை பற்றியும் தெரிந்தே ஔவை பாட்டி சொல்லியிருக்காங்க. அது இந்த யூடியூப்ல விஞ்ஞானம் பேசும் தமிழில் திக்குமுக்காடும் அரைவேக்காட்டுக்கு தெரியல. அணு பரமாணு என்பதை தமிழ் விஞ்ஞானிகள், அதாவது தமிழ் சித்தர்களும் தமிழ் புலவர்களும் அணுவின் தன்மையை கண்டறிந்தே பாடலில் பயன்படுத்தியிருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டில் தான் மாடர்ன் சயின்ஸ் அணுவை பிளந்து பார்த்த கதை உலகுக்கே தெரிய வருது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் விஞ்ஞானிகளான நம் முன்னோர்கள் அணுவை பிளத்தல் என்ற குறிப்பை பாடலாகவே பாடியிருக்காங்க. இது வெறும் உலகம் அணுக்களால் ஆனது என்று பரிபாடலும் அணுச்செறிந்த உலகம் என்று புறநானூற்று பாடலும் அணுவை பற்றி பேசுகிறது. உரையாசிரியர்கள் மாறுபட்ட பொருள்களை எழுதியிருந்தாலும் பழங்கால தமிழர்கள் அணுவை நன்கு அறிந்தே ஒவ்வொரு பாடலிலும் பயன்படுத்தி வந்திருக்காங்க. திருமூலர் அணுபிளக்கும் செயலை ஒரு மாட்டின் முடிய உவமையா வச்சு சொல்றாரு. மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100உடன் கூறிட்டு மேவியது கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 இந்த பாடல்ல அவர் ஒரு மாட்டின் முடியை எடுத்து அதை 100 கூறாக்கி அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து அதை 1000 கூறாக்க சொல்றாரு. இங்க திருமூலர் நியூக்ளியர் ஃபிஷன் பற்றி பேசுறாரு. நாம மாட்டோட முடிய 100 கூறாக்கி மறுபடியும் அதிலிருந்து ஒரு முடியை எடுத்து அதை 1000 கூறாக்கி அதிலிருந்து கிடைக்கும் சிறு கூறுதான் உடலின் உயிரான ஆவி என்று சொல்கிறார் திருமூலர். திருமூலர் தெளிவா அணுவை கூறிட்டு என்று சொல்றாரு. ஆனா இந்த யூடியூப் அரைவேக்காடு அணு என்ற சொல்லை மட்டுமே பிடிச்சி இந்த வீடியோ ஃபுல்லா உருண்டிருக்காரு. திருமூலர் அழகா இந்த பாடல்ல அணுவுக்குள் அணுவாக அந்த அணுவை 1000 பிளந்து அந்த அணுக்களினுள் அணுவாக மனிதனின் உயிர் இருப்பதா இப்போதைய மாடர்ன் சயின்ஸால சொல்ல முடியாததை எப்போதோ சொல்லியிருக்காரு. ஆனா இந்த யூடியூப் அரைவேக்காடு வாய்க்கு வந்ததை ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன்னு உருட்டிட்டு இருக்காரு. ஆட்டம்க்கு அணு அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணதுனால பண்டைய காலத்திலேயே அணுவை பற்றி தான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஜான் டால்டன் கண்டுபிடிச்ச இந்த ஆட்டமை பற்றி தான் பண்டைய காலத்தில் உள்ளவங்க பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு தவறுதலாக இன்னைக்கு நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இந்த எஜுகேஷன் பிடிக்காது. ஆமா. அடுத்தது கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகளான மணிமேகலையை மையமாக வைத்து இயற்றப்பட்டது மணிமேகலை காப்பியம். இதன் காலத்தையும் ஊகத்தின் பேர்ல தான் குறிப்பிட்டிருக்காங்க. மணிமேகலை சமயக்கணக்கர் திறம் கேட்ட காதை 110 119 வரை என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பில் அறிவன் 200 பொருள்கள் 5 உரந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகை அணு அவ்வணு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நிலநீர் தீ காற்று என 4 வகையின மலைமரம் உடம்பென திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் அவ்வகை அறிவது உயிரெனப்படுமே. இந்த பாட்டுடைய பொருள், உலகில் உள்ள எல்லையில்லா பொருட்களில் எவ்விடத்திலும் எப்பொழுதும் சேர்ந்து கிடந்து விளங்குகின்ற முடிவற்ற 200 பொருள்கள் 5 ஆகும். அவை வலிமையை கொடுக்கும் உயிரோடு 4 வகை அணுக்களாகும். அவ்வணுக்கள் தம்மைத்தாம் உற்றும் கண்டும் உணர்ந்திட ஒன்றோடொன்று கூடியும் ஒன்றாகா வகையிலும் பிரியுமா. மணிமேகலையில் சொன்ன 4 வகை அணு என்னன்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்கிறத பார்ப்போம். About 99% of your body made up of atoms of hydrogen, carbon, nitrogen and oxygen. இது கூடவே இன்னும் சில அணுக்களும் இருக்குது. ஆனால் மனித உடலில் பெரிய பங்கு வகிக்கிறது இந்த 4 தான்.
இதைத்தான் உரந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகை அணு என்ற வரியில் சாத்தனார் சொல்றாரு. 1800 வருடம் முன்பே அந்த 4 வகை அணுக்களின் இயல்புகளையும் சாத்தனார் சொல்றாரு. வற்பமாகி உருநிலந்தாழ்ந்து சொற்பொடு சீத தொடுஜுவை உடைத்தாய் இழிஞன நிலன் சேர்ந்து ஆழ்வது நீர்த்தீ தெருதலும் மேற்சேர் இயல்பும் உடைத்தாம் காற்று விளங்கி அசைத்தல் கடன். இந்த பாடலுடைய பொருள், வன்மையுடையது நிலவணு, தன்மையோடு சுவையாக இருப்பது நீரணு, எரிப்பது தீயணு, அசைவை உண்டாக்குவது காற்று அணு என்று அணுக்களின் இயல்புகளையும் சொல்றாரு 1800 வருடத்திற்கு முன்பே. பரமாணுக்கள் பற்றியும் பேசுறாரு நம்ம விஞ்ஞானி சீத்தலை சாத்தனார். வேற்றியல் பெய்தும் விபரீதத்தால் ஆதியில்லா பரமாணுக்கள் தீதுற்று யாவதும் சிதைவது செய்யாய் புதிதாய் பிறந்து ஒன்று ஒன்றிற் புகுதா முதுநீர் அணுநில அணுவாய் திரியா ஒன்று இரண்டாகி பிளப்பதும் செய்யா அன்றியும் அவள் போல் பறப்பதும் செய்யாந்து உலாவும் தாழும் உயர்வதும் செய்யும் குலாம் மலை பிறவா கூடும் பலவும் பின்னையும் பிரிந்து தம் தன்மயவாகும் மன்னிய வைரமாய்ச் செறிந்து வற்பமும் ஆம் வேயாய்த் துளைப்படும் பொருளா முளைக்கும் தேயாமதி போல் செழுநில வரைப்பு ஆம். இதுவரைக்கும் நீங்கள் நான் மேற்கோள் காட்டிய சங்கப்பாடல்களை பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப் அரைவேக்காடு சொல்கிறது போல அணு என்ற சொல்லை நம் தமிழ் முன்னோர்களான விஞ்ஞானிகள் ஆன்மாவை குறிக்கும் சொல்லாக மட்டுமே பயன்படுத்தலை. இந்த யூடியூப் அரைவேக்காடு உருட்டி திரியும் மாடர்ன் சயின்ஸ் சொல்கிற ஆட்டமைத்தான் அதன் தன்மை அறிந்து பயன்படுத்தியிருக்காங்க நம்ம தமிழ் முன்னோர்கள். இது போன்ற வரலாற்றறிவு இல்லாத தமிழறிவு இல்லாத ஆட்களிடம் இருந்து எச்சரிக்கையாக இருங்க மக்களே. அடுத்த ஒரு உருட்டு இருக்காரு, அதை பார்க்கலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா. அவர் எழுதி வச்சிருக்கிற 12278 குறளும் எனக்கு மனப்பாடம். அது அப்படியே நான் தலைகீழ புரட்டுவன்டா. 1330 தானே? அது என்னமோப்பா, நான் படிக்கும் போது 12,000க்கு மேலதான் இருந்தது. இந்த முரட்டு திராவிட விஞ்ஞானி ஹூ ஆர் திராவிடியன்ஸ் என்ற காணொளியில் 1838 மெட்ராஸிற்கு வந்து தமிழ் கற்றுக்கொண்டு 1856 கம்பேரேட்டிவ் கிராமர் என்ற கருமாந்திர புத்தகத்தை வெளியிட்ட மாபெரும் தற்குறியான ராபர்ட் ஃப்ராட் கால்டுவெல் சொன்ன உருட்டல்களின் தொகுப்பிலிருந்து திராவிடியன் என்ற வார்த்தையை உருவி கேஸ்டன் ட்ரைப்ஸ் ஆஃப் சதர்ன் இந்தியா என்ற புத்தகத்தை எட்கர் த்ரஸ்டன் என்ற நபர் வெளியிடுகிறார். ஆக இவ்விருவரும் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் எந்தவித தொடர்புமே இல்லாத நபர்கள். இவர்கள் சொன்ன அத்தனையும் உண்மை. ஆனால் தமிழ் மண்ணில் வாழ்ந்து தமிழில் செய்யுளியற்றிய புலவர்கள் பலரும் சேர்ந்து குமரிக்கண்டம் அல்லது ஏதேனும் அறிவியல் சார்ந்த விடயங்கள் கூறியிருந்தால் அது பொய்யென்று உருட்டி தவிக்கும் அரிய வகை பிறவிகளில் ஓர் பிறவிதான் இவர். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? திராவிடம் என்ற சொல்லை இப்போதைய நவீன அரைவேக்காடுகளுக்கு அறிமுகம் செய்தவன் இந்த ராபர்ட் ஃப்ராட் கால்டுவெல் தான். இந்த கால்டுவெல்லின் முக்கிய குறிக்கோள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் மதமாற்றம் செய்யவே பிரிட்டிஷாரால் அனுப்பி வைக்கப்பட்டான். ஆனால் கால்டுவெல் தன்னுடைய வேலைக்கு மொழி ஒரு கருவியாக பயன்படும் என்ற உள்நோக்கத்தில் உருவாக்கியதுதான் கம்பேரேட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் என்ற புத்தகம். இந்த புத்தகம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு மக்களை பிரித்தாள ஏதுவாக அமைந்த ஒரு கையேடு. இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. திராவிடர்கள் தொன்மையான இடம் முதலே சொல்லிட்டாங்க. இது ஒரு பூர்வ குடி அப்படிங்கறத நம்மளால முன்பிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, இப்ப நீங்க திராவிடர் அப்படின்றது ஒரு இனத்தை தான் குறிக்குது அப்படிங்கறத அந்த முன்னுரை பகுதியில இருந்த வெவ்வேறு ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில நான் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். இப்போ இது ஒரு இனத்தை தான் குறிக்குது அப்படிங்கறத உங்களால தெளிவாக புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் இலக்கியத்தில் தமிழ் இலக்கணத்தில் இல்லாத தமிழர்களுக்கே தெரியாத ஒரு சொல்லான திராவிடத்தை எங்கிருந்தோ வந்த 2 வெள்ளைக்காரர்கள் ஆய்வு செய்து சொல்லிட்டாங்களாம். அதனால திராவிடம் என்பது ஒரு இனம், திராவிடம் என்ற வார்த்தை தென்னிந்திய நிலப்பகுதிகளில் வாழும் மக்களைத்தான் குறிக்கிறதென்றும் தமிழர்கள் திராவிடர்கள் என்றும் இந்த திராவிட சொம்பு அறிவிலி ப்ரொஃபசர் நம்மகிட்டே உருட்டுறாரு. அதையும் தமிழ் வரலாறு தெரியாத தற்குறிகள் கமெண்ட்ல விசில் அடிச்சு கொண்டாடுறாங்க. நினைச்சேன், நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? ஐயா, என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. தேவதூதன் அனுப்பிய தேவதூதன். நான் வர்றேங்க.
நீ திராவிடன்னு இந்த அறிவியல் ப்ரொஃபஸர் இதையே மலையாளி கிட்ட சொன்னா பீஃப் பீஸ் போடுற மாதிரி போட்டுருவானுங்க. ஆந்திராக்காரங்கிட்ட சொன்னா பொச்சிலேயே மிளகாய் தடவி அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ அந்த ஆண்டாவா மிளகா தூள கொட்டுறாங்களே. உட்காருங்கடா உட்காருங்கடா முருகா. ஏய் உட்காருங்கடா, எந்திரிச்ச ஒரு புடி மிளகா அள்ளி வாயில போட்டுருவேன். ஆனால் தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை கொண்ட அறிவியலிகளோட பேச்சு எடுபடும்னு தெரிஞ்சு இந்த அரைவேக்காடு தைரியமாக உருட்டுறாரு. இல்லாத திராவிட இனத்தை இருப்பதாக காட்ட முரட்டு முட்டு கொடுத்து ராபர்ட் ஃப்ராட் கால்டுவெல் மற்றும் எட்கார் த்ரஸ்டன் புத்தகங்களை மட்டுமே வைத்து உருட்டியிருக்காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். ஐரோப்பியனே சொல்லிட்டான் திராவிடம்னா ஓர் இனத்தை குறிக்கும் என்று. அதனால் திராவிடம் என்பது தமிழினத்தையே குறிக்கும்னு திமுகவுக்கு ஏஜென்ட் வேலை பார்க்குறாரு இந்த அரைவேக்காடு. இந்த அரைவேக்காடோட ஆராய்ச்சி அறிவையும் தனக்கு தேவையானதை மட்டுமே எடுத்து உருட்டும் திருட்டு அறிவையும் ரியல் ஃபேஸ் யூடியூப் சேனல்லையும் மன்னனும் நடுவீதியில் இவருடைய மூளையை போட்டு உடைச்சிட்டாங்க. மன்னனிடம் செருப்படி வாங்கியும் தான் அறிவாளி தான் பேசுவது மட்டுமே உண்மை என்று நிரூபிக்க மேலும் 1000 உருட்டுகளை உருட்டியவர். உலக அரசியல் தெரியாத 1ஆம் நம்பர் அரைவேக்காடு தான் இவர். திராவிட என்பது இந்திய தீர்ப்பகற்பத்தில் வாழும் மக்களை குறிக்கும் என்று மொழிபெயர்த்திருப்பாங்க. அப்படி பொத்தினி நில்லைய ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல். திராவிடம் என்ற வார்த்தையை குமரில பட்டரே குறிப்பிட்டிருக்காரு. அதனால திராவிடம் பல காலமாக உள்ளதுன்னு இன்று வரையிலும் திராவிட புலவர்கள் உருட்டிட்டு வராங்க. அதையே தான் இந்த அரைவேக்காடும் உருட்டிட்டு வராரு. ஆனால் திராவிடம் என்ற வார்த்தை சமஸ்கிருதம் என்பதை இந்த அரைவேக்காடு ஆராயாமல் வந்துவிட்டார். ஏன்னா திராவிடம் சயின்ஸ்ல வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அறிவியல் பேசுற அரைவேக்காடு தானே இவரு. இந்த லட்சணத்தில் மற்றவனை டீபங்க் பண்ண வந்துடுறாரு இந்த அல்லோபதிக்கு முட்டு கொடுக்கும் அரைவேக்காடு. திராவிடர்கள் என்ற சொல்லை தென்னிந்திய மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலமும் ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவனெல்லாம் அறிவாளி. அவனை ஏமாற்ற இது போன்ற அரைவேக்காடு யூடியூப் ப்ரொஃபஸர்கள் அங்கே கிடையவே கிடையாது. இந்த அரைவேக்காட்டின் கேவலமான காணொளிகளில் இதுவும் ஒன்று. யூடியூப்பில் அறிவியல் பேசுகிறேன், டீபங்க் பண்ணுறேன்னு சுற்றுற எல்லா திருட்டு பயலும் தமிழர்கள் தாண்டா கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னால் இல்லை வெள்ளைக்காரன் தான் கண்டுபிடிச்சான், தமிழர்கள் பியர் ரிவ்யூ பண்ண பேப்பர் சப்மிட் பண்ணலை, அதனால் அது போய் முன்னோர்கள் முட்டாள்கள்னு ஓயாமல் உருளுவானுங்க இந்த யூடியூப்பில் விஞ்ஞானம் பேசுகிற அத்தனை பேரும். வெள்ளை மேலதிகாரிகளின் ஆணைப்படி மதமாற்றம் செய்ய வந்த ஃப்ராட் கால்டுவெல் இல்லாத திராவிட மொழி குடும்பத்தில் தமிழுக்கே முதலிடம் தரானா. யார்? ஐரோப்பியாவிலேருந்து வந்த ஒருத்தன். என்ன நீங்கள் சங்கி நினச்சாலும் பரவாயில்ல, கால்டுவெல் வந்ததற்கான நோக்கமே அவன் மதமாற்றம் செய்ய தான் வந்தான். அதை பெருமையாக இந்த அரைவேக்காடு நமக்கு படித்து காட்டுறாரு. வெள்ளைக்காரன் எது சொன்னாலும் நம்புற இந்த அறிவை வச்சுட்டு தான் யூடியூப்ல இவர் அறிவியல் பேச வந்துடுறாரு போல இருக்கு. ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? அடுத்து ஒரு உருட்டினாரு பாருங்க, தமிழ்நாடே ஆட்டம் காணும் அளவிற்கு. அடுத்ததா பக்கம் 22ல் ஒரே போடா பொட்டர் திராவிடர்னா யாரு அப்படிங்கிறதுக்கு அது என்னன்னா, சேர சோழ பாண்டியர்களையே திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேர சோழ பாண்டியர்களையே திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டாரு. சேர சோழ பாண்டியர்களையே திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்கலாம்? சேர சோழ பாண்டியர்களே திராவிடியர்கள்னு கால்டுவெல் ஒரே போடா போட்டுட்டானா. அதுக்கு இந்த திராவிட சொம்பு அரைவேக்காடு விசில் அடிச்சு கொண்டாடுறாரு வேற. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இவர் இந்த வீடியோ முழுக்க உருட்டிய எந்த உருட்டிற்கும் தமிழர்களின் சங்க இலக்கியத்தில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஆனால் திராவிடர்கள் இயற்றிய சங்கி உருட்டல்களில் ஏகப்பட்ட ஆதாரம் உண்டு. ஏன்னா இவர் திராவிட சொம்பு இல்லையா, அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து தான் உருட்டுவார் எப்போவுமே. இது போன்ற ஒரு கட்சி சார்ந்த ஆட்கள் பேசும் அரைவேக்காட்டுத்தனத்தை எல்லாம் வரலாறுன்னு நீங்கள் நம்பி நெருப்பு விட்டீங்கன்னா உண்மையான வரலாறு உங்களுக்கு தெரியவே தெரியாது மக்களே. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். அறிவியலே பதில் கூற முடியாத 1000 விடயங்கள் உண்டு. இது போன்ற தமிழ் அறிவில்லாத வரலாற்று அறிவில்லாத தற்கூறிகளிடமிருந்து விலகி இருப்பதே நன்று. டீபங்கிங் தொடரும். இங்க வா. ஐயா